8வது கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின்மா. இது உங்கள் புக்குக்குள்ளே இருந்தது, நீங்கள் படித்து இது புரிஞ்சுக்கிட்டீங்களோ. ஸோ பயன்பாடு, கணிதத்தினுடைய பயன்பாடு அந்த அளவில் தான் கேட்டிருக்காங்க இந்த நிமிஷம். ஒரு கனசதுரத்தின் கன அளவிற்கும் அக்கனசதுரத்தினுள் சரியாக பொருந்தும் ஒரு மிகப்பெரிய கோளத்தின் கன அளவிற்கும் உள்ள விகிதம். கனசதுரத்தின் கன அளவு, கோளத்தின் கன அளவு, விகிதம் என்னது ஈஸ்ட் போட்டாச்சு. இப்போ கனசதுரத்துக்கு எத்தனை பக்கம் இருக்குன்னு நமக்கு தெரியும். மொத்தம் 6 பக்கம். கன அளவுனாவே எத்தனை அலகுகளை பெருக்கணும்? 3 அலகுகளை பெருக்கணும். ரைட். இப்போ சதுரம்னா எல்லா பக்கங்களும் எப்படி இருக்கும்? சமமா இருக்கும். இப்போ ஒரு கனசதுரம் சும்மா படம் வரைகிறேன். இந்த கனசதுரத்துக்குள்ள ஒரு கோலம் வந்து முழுமையா பொருந்துச்சு. கோலம் வந்து முழுமையா ஃபுல்லா பொருந்திருக்கு. நல்லா ஃபுல்லா நான் அந்த ஒரு பக்கத்தை மட்டும் வச்சு பண்றேன். இந்த கோலம் முழுமையா பொருந்திருக்கு. ஓகே, முழுமையாக கனசதுரத்தில் சரியாக பொருந்தும் ஒரு மிகப்பெரிய கோலம். அப்போ இங்கே என்னன்னா, கோலம் சொன்னாலும் எத்தனை இது வரும்? இது கோலம் சொன்னாலும் வட்டம் சொன்னாலும் கண்டிப்பாக நமக்கு 6 தான். சரி, எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொன்னால், இது ஃபுல்லாக ஒரு சதுரத்தினுடைய பக்க அளவு, ஒரு கனசதுரத்தின் பக்க அளவு A. இது ஃபுல்லாக என்ன சொல்லுவோம்? அந்த கோலத்துக்கு இது ஃபுல்லாக என்ன சொல்ல பாருமா? இதை மட்டும் என்ன சொல்லுவோம்? விட்டம் சொல்லுவோம். நமக்கு என்ன தேவை? ஆரம். அப்போ ஆரம் என்பது என்னது? விட்டத்தில் பாதி ஆரம். அப்போ எனக்கு இந்த பாதி தான் தேவை. இது முழுசா ஏன்னு சொன்னா இதுல பாதி எவ்வளோமா? 6 வந்து A/2. அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ கனசதுரம் அப்படின்னு சொன்னா, கன கூட விட்டுறலாம். கன அளவுனா எத்தனை அலகுகளை பெருக்கணும்? 2 அளவா? 3 அலகுகளை பெருக்கணும். அப்போ 3 அலகுகளும் கோலத்துக்கு அது ஆரமா தான் இருக்கும். கனசதுரத்துக்கு பக்கமாக தான் இருக்கும். அப்போ 3 அலகுல பெருக்கணும். 2 அலகுல பெருக்கினா பரப்பளவு, 3 அலகுல பெருக்கினா தான் கன அளவு. அப்போ ஏவை எத்தனை முறை போடணும்? 3 முறை போடணும். இப்போ கனசதுரத்தின் கன அளவு 9th நீங்கள் படிச்சிட்டீங்க. A³ ஈஸ்ட். கோலத்தின் கன அளவு அப்படின்னு சொன்னாவே அது கூம்பின் கன அளவை போல 4 மடங்கு. அப்படின்னா அது 4/3. அரை கோலம் சொன்னால் 2/3, முழு கோலம் சொன்னால் 4/3. கண்டிப்பாக அந்த முப்பரிமாண வடிவங்கள், அதுவும் கோலம் அல்லது அரைக்கோளம், இடைகண்டம், உருளை, கூம்பு, இந்த 4 வடிவங்களையும் எந்த அளவு வந்துக்கிட்டே இருக்கும்னா பை வரும், 6 வரும். ஓகேவா? 4/3 பை R³. R³ அப்படின்னு சொன்னால் ஆறுனுடைய மதிப்பு ஆரம் யாரு? இந்த பக்க அளவுல பாதி தான் இருக்கும். அப்போ A/2. அப்போ A/2 தான் ஹோல் கியூப். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். அப்போ பாருங்க, நடுவில் வகுத்துல பெருக்குள்ள வந்துச்சுன்னா இந்த கியூபானது ரெண்டுத்துக்கும் சொந்தம். அப்படின்னா போட்டுக்கலாம் சாமி நம்ம. A³ எத்தனை கியூப்? 2 கியூப் எவ்வளோ? 8. ஓகேவா? A³ 2 3 முறை பெருக்குனா 2 4 4 8. இப்போ விகிதம் நடுவில் பெருக்கு. விகிதம் அப்படின்னு சொன்னது ஈஸ்ட். ஈஸ்ட்னா விகிதம், விகிதம்னா பைனானது வகுத்தல். வகுத்தணும். இது பை இதுக்கும் போது இதுவும் தொகுதியில் இருக்குது, இதுவும் தொகுதியில் இருக்குது. கேன்சல் மதிப்பு 1 ஈஸ்ட். இங்கே நடுவில் குறி பெருக்கல். 1 நாள் 4, 2 நாள் 8. இப்போ நீங்கள் இந்த ஃபார்மை மட்டும் போட்டிருந்தீங்கன்னாவே உங்களுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. நான் எழுதிடுறேன். A³ ஈஸ்ட் 4/3 into பை into R³ இதை எழுதினீங்கன்னா 1 மார்க் உங்களுக்கு. இப்போ அடுத்தது A³ ஈஸ்ட் 4/3 into பையனுடைய மதிப்பு 22/7 into R³ A/2. அப்போ A³/2 கியூப், A³/2 கியூப் என்னது? 8. 1 நாள் 4, 2 நாள் 8. நடுவில் பெருக்கல், குறுக்க கேன்சல். 1 12, 1 2 11 22. இங்கே ஒரு A³ இங்கே ஒரு A³. வகுத்தல் நேராக கேன்சல். இங்கே குறுக்க கேன்சல். ஓகேவா? இப்போ மீதி என்ன பாருங்க, இங்கே 1 இருக்குது. பகுதியில் என்ன இருக்குது? 7 21. மீதி எல்லாம் அங்கே 1 தான் இருக்குது. வகுத்தலாக இருக்கிற 21 அந்த பக்கம் வந்துச்சுன்னா பெருக்கலாக மாறும். இங்கே மேலே யார் தான் இருக்காங்க? 1 தான் இருக்காங்க. 1 11 11. அப்போ விகிதம்னா சாமி 21:11. நீங்கள் இந்த ஃபார்முலா எழுதிட்டீங்கன்னா 1 மார்க் உங்களுக்கு. இல்லை எழுதல அப்ளை பண்ணிட்டீங்கன்னா 1 மார்க், ஆன்சர் பண்ணிட்டா 1 மார்க். ரைட்?